ஏறுங்கயா ஏன் அட சண்டாளங்களா என்ன இப்படி ரேஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க ஏறுங்க அட பாவிகளா ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது புதுசா அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டீங்க தெரியுமா எப்படி குழந்தை பிறக்கும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணாலே கடவுள் குழந்தை கொடுத்து வரோம் எல்லாம் போய் எனக்கு தெரியும் எப்படி குழந்தை பிறக்கும்னு எப்படா பையனும் பொண்ணும் கிஸ் பண்ணி கட்டி பிடிச்சா குழந்தை வந்துடும் உனக்கு எப்படி தெரியும் நான் டிவில பார்த்தேன் சுவாமி வாழ்க்கையை பற்றி ஒரு தத்துவம் சொல்லுங்கள் சுவாமி தத்துவம் சொல்லுங்கள் சொல்கிறேன் கேள் வாழ்க்கை என்பது குழு குழு கூழ் போன்றது குழு குழு கூழா புரியவில்லையே சாமி அது என்ன கூழ் சரி புரியும்படி சொல்கிறேன் கேள் வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடாவிட்டால் கரைந்து போய்விடும் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் சுவாமி ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் ஜலதோஷம் பிடிக்காதா உனக்கு தத்துவமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது போகும்போது எல்லா போதும் வரும்போது தள்ளிட்டு போறது தள்ளு 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 என்ன நீ மட்டும் வந்து நிக்க தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வச்சுன வாங்கிட்டு வந்தியா பாப்பாவுக்கு டயப்பர் வாங்கிட்டு வச்சுன அதுவும் வாங்கிட்டு வரலையா போ போ எல்லாத்தையும் இந்த வீட்டுல நானே பாக்கேன் இதையும் நானே பாக்கேன் நீங்க என்னத்துக்குதான் இருக்கீங்கன்னு தெரியும் கைஸ் இந்த டிவோர்ஸ் நியூஸ்லாம் பாத்தீங்களா 1 இயர் 2 இயர்லாம் விட 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அவங்களாம் கூட டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் ஐயோ கல்யாணம்னாலே பயமா இருக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் மாதிரி ஒன்று யார் பண்ணிக்கிறாங்க லவ் ஃபெயிலியர் வலியை விட கொடுமையான வலி என்ன தெரியுமா இந்த லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல பாட்டு கேட்டுருப்போம் நல்லா சோகத்தில் அப்படி கண்ணீர் விட்டுட்டு கண்ணீரிலே கண்ணீரில் அப்போ வரும் பாருங்க அப்படியே ஜங்கிலி ரமி என்ன சுந்தரே நல்லா இருக்கிறியா நானும் நல்லா இருக்கேன் என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு அந்த நாயை பத்தி நான் கேட்டனா நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது ஐயா இல்லையாமா ஐயா மேல படுத்திருக்காருங்க சார் அம்மா அம்மா கீழே படுக்க வச்சுட்டு ஐயா மேல படுத்திருக்காருங்க சார் நீ என்னமா பண்ற நான் விளக்கு பிடிச்சிருக்கேன் சார் அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன் அந்த பிராண்ட நான் கிழி கிழி கிழிச்சு காட்டுறேன்